மெலிண்டா சிஸ்டர் சார்பா சூர்யா சகோதரிக்கு உதவி வந்திருக்கோம். சகோதரி இந்த மாதம் உதவி இவங்களுக்கு பண்றோம். சூர்யா சகோதரிக்கும் ராதா சகோதரிக்கும் ஆளுக்கு வந்துட்டு நம்ம வந்து 5,000 நம்ம கொடுக்குறோம். சகோதரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 10,000 10,000 கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க கணவருக்கு இப்ப வேலை இல்ல, அடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, உடம்பு சரியில்லாம வந்துருச்சு. பெலிண்டா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உதவி இருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். என் கணவருக்கும் வேலை இல்லை, கடையிலையும் வியாபாரம் இல்லை, பையனுக்கும் எதுவும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். மேடம் வந்து உதவி செஞ்சாங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. பெலிண்டா சிஸ்டர் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேடமை கூட்டிகிட்டு வாங்க, எங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. சொந்த பந்தமே உதவாத இந்த காலத்தில் நீங்கள் எங்கேயோ இருந்து உதவி செய்கிறீங்க. நான் சொல்லியிருக்கிறேன் வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், அவங்களெல்லாம் பார்க்கட்டும். ரொம்ப வீட்டு வாடகை கூட கொடுக்காம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டாங்க சிஸ்டர். இந்த ஒரு உதவி நான் வேற ஒருத்தங்களுக்கு தான், வெங்கடேசன் ஒரு அண்ணா இருக்கிறாங்க, அவங்க 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தான் உதவலான்ட்டு இருந்தேன். சரி உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு சரி அவருக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு இப்போ உடனே நான் உதவிட்டேன். ரொம்ப நன்றி. சொந்த பந்தமே வந்து நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கேயோ இருந்து உதவி செய்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சூர்யா. அவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும், கடவுள் அவங்க குடும்பத்துக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ப்ரேயர். நீங்க ஹாப்பியா இருக்கணும். சரி, எதுனாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பா. பையன் ஸ்கூல் போயிட்டானா? போயிருக்கிறாங்க மேடம், போய் கூட்டிட்டு வரணுமா? சரி 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 சரி. பையனை ரொம்ப கேட்டேன் சொல்ல, பரவாயில்லையாப்பா அவனுக்கு? நல்லா ஹெல்த்தியா சாப்பாடு கொடுங்க. எங்க முடியறது டெய்லி ஒரு முட்டையே கொடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அது முட்டை ரேட்டு பாத்தீங்களா இப்போ 8 ரூபாய். எங்க போய் நிக்க போறோமோ தெரியல சூர்யா. தெரியல, காலையில முட்டை வேணும்னு அழுதுட்டு போனா, முட்டை வேணும், அநியாய ரேட் ஆயிடுச்சு. சரி நாளைக்கு வாங்கி தர சாமி அப்படின்னு சொல்லி. அப்படியா? ரொம்ப ரேட் ஆயிருச்சு, ரேட் அதிகமாயிருச்சுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, அததான் வாங்கி ஏதோ பண்ணிட்டு இருப்போம், அதையும் வாங்க முடியாத சூழ்நிலையில. சரி உடம்ப பாத்துக்கோங்க. பெலிண்டா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட உதவிய சகோதரிக்கு உதவிட்டு கிளம்புறேன். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. என்னால இப்ப எதுக்கு இது மட்டும்தான் லவ் யூ மட்டும்தான் சொல்ல முடியும் சூர்யா. எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா நம்மளுக்கு அவ்வளவு தூரம் உதவிட்டு இருக்காங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும் பெலிண்டா சிஸ்டர், நீங்க சந்தோஷமா இருக்கணும். பெலிண்டா சிஸ்டர் சார்பாக தான் நம்ம ராதா சகோதரிக்கு உதவ வந்திருக்கிறோம். உள்ளே இருக்குது அவங்களோட கணவர், காட்டில் அவருமே ஒரு மாற்றுத்திறனாளி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவருக்கு வேலை இல்லை, இந்த கடையில் வர வருமானம் மட்டும்தான், கடையிலையுமே எந்த ஒரு வியாபாரமும் இல்லை. பெலிண்டா சகோதரி சார்பாக எங்கள் குடும்பத்துக்கு நம்ம 5,000 கொடுக்க போகிறோம். எங்கள் வீட்டு வாடகை கூட கொடுக்காம இருக்கிறாங்க இவங்க. ராதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. கணவருக்கு வேலை இல்லை, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ராதா இருக்கிறாங்க. என்ன சொல்றது, எப்போ வேலை கிடைக்கும் அவருக்கு? ஒன்றும் தெரியலைங்க மேம். தெரியலன்னுப்பா. சரி 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 சரி. நம்ம பெலிண்டா சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க. பெலிண்டா சிஸ்டர் தான் உதவி இருக்கிறாங்க. பெலிண்டா சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கணும், பல தடவை எனக்கு உதவி இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்களை வந்து தேடி இந்த அமௌண்ட் எங்க கையில கொடுக்கறதுக்கு நீங்க பெரும் உதவியா இருக்கீங்க சிஸ்டர். இந்த சொந்த பந்தமெல்லாம் இந்த காலத்துல போனை கூட எடுக்க மாட்டாங்க வேலை இல்லைன்னா, ஆனா இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கையில கொடுத்துருக்கீங்க. இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் சிஸ்டர். நீங்க ஃபேமிலியோட ஆரோக்கியத்தோட ஆயுளோட நீண்ட நாள் வாழணும்னு கடவுளிடம் பிரார்த்திக்கிறேங்க சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இருக்கோம் எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையில என் கணவருக்கும் வேலை இல்லை, இப்ப இருக்கிற சூழ்நிலையில மேமுக்கும் உடம்பு சரியாம எங்களுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டாந்து இந்த அமௌண்ட்டை எங்க கையில கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த மேமுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல ராதா, ஏன்னா நான் வந்து கொண்டு வந்து கொடுக்கதான் செய்யறேன், ஆனா எங்கேயோ இருந்து அந்த நல்ல மேம் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலயும் அந்த அமௌண்ட் எங்க கைக்கு வரதுக்கு நீங்க ரொம்ப உதவியா இருக்கீங்க. நீங்க நீண்ட ஆயுளோட குடும்பத்தோட ஆரோக்கியத்தோட வாழணும்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேங்க மேம். இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். வருத்தப்படாதீங்க, ஏன்னா எல்லாமே ஒரு நாள் லைஃப் மாறும் ராதா. இப்படியே இருக்க கடவுள் விட மாட்டாரு, நிச்சயமா ஒரு நாள் லைஃப் மாறும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, சரிங்களா? நீங்க அது இது நினைச்சு எதுவும் வருத்தப்படக்கூடாது. கடவுள் இருக்காரு, அதனால நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம், சரிங்களா?
பெலிண்டா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில கணவருக்கும் வேலை இல்லை, இவங்க அந்த கடையை வச்சுதான் மத்தபடி வேற எந்த ஒரு இப்ப இருந்து ₹1 கூட ஓடலைங்க மேம். காலையில காலையில மணி 9 பாத்தீங்கன்னா 12 மணி ₹1 கூட ஆகுது. ₹1 கூட ஓடலைங்க மேம். இது வந்து இவங்க இருக்கிறது சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஹைவே மாதிரி எல்லாம் வந்து போற வரதான். ஆனா நின்னு வாங்குறது கஷ்டம். இங்க வண்டி வந்து நிப்பாட்ட முடியாது, எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. எதுவும் பார்க்கிங் பண்றதுக்கும் இடம் இல்ல. அதனால இந்த லோக்கல் அதுவும் இப்ப அங்க குருணாசாமி கோயில் நோம்பிங்காட்டி ஃபுல்லா அதிகமா வண்டி ரொம்ப இன்னைக்கு ரொம்ப இதாகுதுப்பா. ஐயோ எனக்கே கிராஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு. பெலிண்டா சிஸ்டர், நீங்க ஆரோக்கியமா நல்லா இருக்கணும் சிஸ்டர். இந்த வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு இந்த தருணத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க சிஸ்டர். ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். பெலிண்டா சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட உதவிக்கு. நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்.